வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி பீச்சில் விற்கிற வண்டிக்கடை பட்டாணி சுண்டல் இருக்குல்லங்க, அதை இன்னும் டேஸ்ட்டு மெருகேற்றி இன்னும் நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வீட்டில் பட்டாணி இருந்தால் இப்போவே ஊற போடுங்க. ஈவினிங் பசங்க வரும்போது செஞ்சு கொடுக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்னிங் ஊற போட்டு ஈவினிங் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி அன்னாசிப்பூ 2 பிரிஞ்சி இலை போட்டு தாளித்து பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு அதையும் போட்டு வதக்கிட்டு தக்காளி பெங்களூர் தக்காளி போடுங்க. புளிப்பு ரொம்ப தேவையில்லை. இதுக்கு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறமா தனியாத்தூள் எப்பயும் நம்ம செய்கிற ப்ரொசீஜர் தாங்க. இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த பட்டாணி எடுத்து அப்படியே அதில் சேர்த்துருங்க. பட்டாணியை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் செய்கிறீங்கன்னா காலையிலே நல்லா போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து வரும். இந்த மாதிரி அதை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிளகு, சீரகம் இதை தனியாக உணுக்கி வச்சுக்கோங்க. அதையும் அதை சேருங்க. அதுதான் இதுக்கு சுவை கொடுக்கும். இதுக்கு சோம்பு, பட்டை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அந்த மிளகு, சீரகமே நல்லா தூக்கி கொடுக்கும். அப்புறமா ஒரு கை நிறைய பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா விசில் 2 விசில் 3 விசில் வரட்டும். அப்புறம் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. ரொம்பவும் வைக்காதீங்க, குழஞ்சி போயிடும். இப்போ இந்த வெந்த பட்டாணிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துருங்க. அதை அரைச்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். கடலை மாவு இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை, பண்ணிடுங்க. இப்போ உள்ளே இருக்குல்ல அந்த பே லீஃபு, அப்புறம் அந்த அன்னாசிப்பூ இதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. ஏன்னா வாய்க்கு வரும், நல்லா இருக்காது. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி கடையில் கிடைக்குது, அதை வாங்கி தனியாக பொரித்து வச்சுக்கோங்க. இப்போ சர்விங் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஒரு குழி கிண்ணமாக எடுத்துக்கோங்க. இதில் பொரித்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு லேயர் அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலே அந்த பட்டாணி சுண்டல் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 குழிக்கரண்டி நல்லா ஊற்றிக்கோங்க. பரவலாக பரப்பி வச்சவே ஊற்றிக்கோங்க. எதுக்கு இப்படி பண்ணுறோம்னா அடியில் கிறிஸ்பினஸ் இருக்கும், மேலே வந்து அந்த மசாலா இருக்கும். இதுக்கு மேலே திருப்பி ஒரு கிறிஸ்பினஸ் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே பொடியாக வெட்டின வெங்காயத்தை நல்லா தூவி விட்டுக்கோங்க. இன்னும் நிறையா வேணும்னா கூட நம்ம இஷ்டம்தான், அது போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி அதையும் தூவிக்கோங்க. தூவிட்டு திருப்பி அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு தூவலுமே தூவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மேலேயும் கிறிஸ்பினஸ் இருக்கும், அடியிலையும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் அப்படியே கொஞ்சம் ஊறி இருக்கும். நடுவில் அந்த பட்டாணி அதை அப்படியே எடுத்து லேயராக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது பார்த்திங்க இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நல்லா போட்டுங்க. இல்லை பானிபூரிக்கு போடும்ல அந்த பூரி, அது இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வண்டிக்கடை பட்டாணி சுண்டல் சாப்பிட்றதுக்கு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and stay connected and thanks for watching.